எசேயா 62:5 சொல்லப்பட்டிருக்குது, உன்னில் மகிழ்ச்சியாக இருப்பார். நம்மளுடைய தேவன் நம்ம பேரில் மகிழ்ச்சியாக இருக்கிறாரா என்கிறத சிந்திச்சு பார்க்கணும். ஒன்றும் இல்லை, அவருக்கு நம்ம கீழ்ப்படிந்து வாழ்வோமானால், கர்த்தருக்கு பயந்து வாழ்வோமானால், அதாவது துணிகரமான காரியத்தை, தவறுகளுக்கு பயந்து இருப்பது தான் கர்த்தருக்கு பயந்திருக்கிறது. அப்படிப்பட்ட காரியத்திற்கு நம்ம பயந்திருக்கும் பட்சத்திற்கு கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்து கொண்டிருப்போம். அப்படி நம்ம கீழ்ப்படிந்து வாழ்ந்து கொண்டிருந்தால் நம்ம பேரில் தேவன் மகிழ்ச்சியாக இருப்பார். அப்படி இல்லாமல் நம்மளுடைய விருப்பப்படி வாழ்ந்து துணிகரத்தை விரும்பி பாவத்தில் மூழ்கி இருப்போமானால் நம்ம பேரில் அவர் மகிழ்ச்சியாக இருக்க மாட்டார். இந்த புதிய வருஷத்தில் நம்ம பேரில் நம்மளுடைய தேவன் மகிழ்ச்சியாக இருக்கிறாரா என்கிறதை சிந்திச்சு பார்க்கணும். எந்தெந்த காரியத்தை நிமித்தமாக அவர் வேதனைப்படுகிறார். அப்படி அவர் வேதனைப்படும்படியான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படும்னா கர்த்தருக்குள்ளாக அந்த காரியத்தை நம்முடைய வாழ்க்கையிலிருந்து விலக்கி கர்த்தர் நம்மளுக்குள்ள மகிழ்ச்சியாக இருக்கும்படியான காரியத்தை செய்யும்படியாக பார்த்துக்கொள்ளணும். அது எப்படி செய்யணும்னா, கர்த்தர் வசனம் தந்திருக்கிறார், வார்த்தை தந்திருக்கிறார். நம்ம எப்படி அது நமக்கான வழிகள் உண்டு பண்ணி தந்திருக்கிறார். அதை தெரிஞ்சு கொள்ளணும். வசனம் சொல்லுது இல்லையா, உனக்கான வழியை உனக்கு நான் காண்பிப்பேன். அதை தெரிஞ்சு அவர்கிட்ட கேட்டு அந்த பாதையை தெரிஞ்சு அந்த பாதையில் அவரை பிடித்து நம்ம நடக்கணும். அப்படி நடக்கும் பட்சத்தில் தேவன் நம்ம பேரில் மகிழ்ச்சியாக இருப்பார். மகிழ்ச்சியாக இருக்கிறது மாத்திரமல்லான மகிழ்ச்சியாக இருக்கும்படியான மகிழ்ச்சியாக பெற்றுக்கொள்ளத்தக்கதான காரியத்துக்கு நேராக தான் நம்மை நடத்துவார். மகிழ்ச்சியாக இருப்போம். நம்மளை குறித்து தேவன் மகிழ்ச்சியாக இருக்கும் பொருட்டாக. ஆமென்.